பணத்தை இந்த சோலார் சிஸ்டம்ல போடுறது பெஸ்டா இல்ல பேசாம பேங்க்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போடுறது பெஸ்டா? வாங்க நேரடியா மோது விட்டு பாத்துடலாம். இந்த சார்ட் எல்லாத்தையும் சொல்லிடும். நீங்க பேங்க் எஃப்டில போட்டா ஒரு 7% வட்டி கிடைக்கலாம். ஆனா அந்த வட்டிக்கு நீங்க கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும். ஆனா சோலார்ல பாருங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட 13.5% வருமானம் கிடைக்குது. எப்படி? நீங்க மிச்சப்படுத்துற இபி பில் தான் உங்க வருமானம். இதுக்கு ஒரு பைசா கூட நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்ல. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது டாக்ஸ் ஃப்ரீ வருமானம். அப்போ கடைசி தீர்ப்பு என்ன? தமிழ்நாட்டுல அரசாங்க மானியத்தோட பேட்டரி இல்லாம ஒரு கிரிட் சோலார் சிஸ்டம் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்க போட்ட மொத்த முதலீடும் சரியா 5.7 வருஷத்துல உங்க கைக்கு திரும்பி வந்துடும். இதுதான் 2026க்கான கணக்கு. சரி, இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் 3 பாயிண்ட் பிளான். நம்பர் 1, உங்க இபி பில்லை எடுத்து பாருங்க. தொடர்ந்து 500 யூனிட்டுக்கு மேல போகுதா? அப்போ யோசிக்கவே யோசிக்காதீங்க, உடனே சோலார் போடுங்க. நம்பர் 2, உங்க மொட்டை மாடியை செக் பண்ணுங்க. தண்ணி டேங்க் நிழல் மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா கண்டிப்பா மைக்ரோ இன்வெர்டர் கேட்டு வாங்குங்க. நம்பர் 3, போட்ட காசு சீக்கிரம் திரும்ப வரணுமா? அப்போ பேட்டரியை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் கிரிட் சிஸ்டம் மட்டும் போடுங்க. அப்போ கடைசியா ஒரே கேள்விதான். சோலார் உண்மையிலேயே ஒரு தங்கச் சுரங்கமா இல்ல ஒரு ஃபைனான்ஷியல் ட்ராப்பா? இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். நீங்க மார்க்கெட்டிங் பண்றவங்க சொல்றத நம்ப போறீங்களா இல்ல கணக்கு என்ன சொல்லுதோ அதை நம்ப போறீங்களாங்கிறதுல தான் இருக்கு. கணக்கை நம்புங்க, புத்திசாலித்தனமா ஒரு முடிவு எடுங்க.